ஹாய் காய்ஸ், இங்க ஒரு நபர் ஒரு புது அபார்ட்மெண்ட்டை வாங்குறாரு. குடும்பத்தோட அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்றாரு. நைட்ல அவரு ஜன்னல்ல சத்தம் கேக்குதுன்னு எட்டி பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஒரு சைக்கோ ஒரு பெண்மணிய கொடூரமா கொலை பண்ணி இழுத்துட்டு போற காட்சி தான் அது. பார்த்துட்டே இருக்கும் போது சைக்கோக்கும் தன்னை யாரோ வாட்ச் பண்றாங்கன்றது தெரியுது. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அந்த சைக்கோ போறான். தன்னை அந்த சைக்கோ பார்த்துட்டான்னு சொல்லி தன்னோட குடும்பத்தை அந்த சைக்கோ கிட்ட இருந்து காப்பாத்த ஹீரோ என்னென்ன முயற்சி பண்றாரு. கடைசியில போலீஸ் கிட்ட சைக்கோவை பத்தி ஹீரோ காட்டி கொடுத்தாரா இல்ல அவன் மேல இருக்கிற பயத்தினால அவனை தப்பிக்க விட்டாரான்னு சொல்லி படம் முழுசா ரொம்ப விறுவிறுப்பா பரபரப்பா எடுத்த படம் தான் 2018 ரிலீஸ் ஆன தி விட்னஸ். சோ இப்போ உங்க கதைக்குள்ள போல நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷாட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும்னா FB அண்ட் இன்ஸ்டாகிராம்ல உங்களோட கருத்துக்களை எனக்கு ஷேர் பண்ணலாம். இப்போ ஒரு சாலையில ஒரு கார் வேகமா போயிட்டு இருக்கு. பெட்ரோல் கம்மியா இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கிற இடத்துல பெட்ரோல் போட போறாங்க. அந்த நபரும் வந்து எவ்வளவு சார் போடணும்னு கேட்கும் போது ஒண்ணுமே சொல்லாம காருக்குள்ள இருக்கிற நபர் பணத்தை மட்டும் கொடுக்கறாரு. அந்த பணத்தை வாங்கிட்டு அவன் பெட்ரோல் போடும் போது கார் பின்னாடி சத்தம் கேட்குது. என்னன்னா இவன் ஒரு கில்லர் ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்கான். அந்த பொண்ணு தான் சத்தத்தை கொடுக்கறான். இத அந்த இடத்துல வேலை பாக்குறவர் நோட் பண்ணிடுறாரு. காருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தொட வர அதுக்குள்ள கார் ஓனர் பாட்டோட சத்தத்தை வால்யூம் அதிகமா வச்சிடுறாரு. பெட்ரோல் போட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கார் எப்பவும் வேகமா ஓட்டிட்டு போறான். ஒரு காட்டு பகுதியில காரை நிறுத்தி வச்சு மணலை தோண்டிட்டு இருக்கான் அந்த பெண்மணிய புதைக்கிறதுக்காக. அதே இடத்துல அந்த பொண்ணும் இதுதான் நல்ல சான்ஸ், எப்படியாவது அவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி கையில கட்டப்பட்டு இருந்த கயிறை அவளோட வாய் மூலியமா அவிழ்த்து விட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போறான். இதை அந்த நபர் பார்த்துட்டு அந்த பொண்ணை பிடிக்க பின்னாடி துரத்துக்கிட்டே வர இங்க வந்து படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரு ஒரு லாயர். ஒரு கேஸுக்காக ஒரு லேடிய பார்க்க வந்திருப்பாரு. அவங்களோட குழந்தைய ஒருத்தங்க காரால இடிச்சிருப்பாங்க. அந்த கேஸ ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட குழந்தையோட பேரண்ட்டும் என்னோட குழந்தைங்க தான் நின்னுட்டு இருந்தான். அவங்கதான் வேகமா கார் ஓட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா இப்ப அவன் தான் தெரியாம ரோட் கிராஸ் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. இந்த கேஸ நீங்க திரும்பவும் செக் பண்ணணும் சார். அவங்க பண்ண தப்புக்கு அவங்களுக்கு ப்ராப்பரான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோ பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ பெருசா கொண்டு போக வேணாம், பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணலாம் தான் நினைப்பாரு. ஆனா பாதிக்கப்பட்டவங்களோட பேரண்ட்ஸும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் தரணும்னு சொல்லி ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இப்ப நைட்டு ஹீரோ புதுசா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கியிருப்பாரு. அது அவரோட கொலிக்கு தெரிஞ்சனால அவங்க எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி ஒண்ணு ரெடி பண்ணிருப்பாரு. இப்ப அவங்க மனைவி கிட்ட காலையில நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த லேடியும் இந்த கேஸை விடுற மாதிரி தெரியல, விட்டா அந்த கேஸ் ரொம்ப நாள் போகும் போல, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க மனைவியும் அந்த லேடியும் பாவம் தான், பாதிக்கப்பட்டது அவங்களோட குழந்தை தானே, நீ என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, சரி நைட்டு நான் வீட்டுக்கு வர லேட் ஆகும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி வச்சுட்டு இருக்கேன், நீயும் பாப்பாவும் தூங்கிரு, அவளை எனக்காக வெயிட் பண்ண சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பயங்கரமா குடிக்கிறாரு. பஸ்ல வந்துகிட்டு இருக்காரு. அப்படி அவர் வேகமா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வர அதே நேரத்துல இங்க காட்டுக்குள்ள இருக்கிற அந்த கடத்தப்பட்ட பெண் வேகமா ஓடுறா. அவளை அந்த சைக்கோவும் பின்தொடர்ந்துட்டே வராங்க. இப்ப அந்த பொண்ணு பாக்குறா. அவளுக்கு முன்னாடி பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல தான் ஹீரோ புதுசா வீடு வாங்கியிருக்காரு. இந்த அபார்ட்மெண்ட்டை யாராவது தன்னை காப்பாத்துவாங்கன்னு சொல்லி அங்க இருந்த பில்டிங் எகிரி குதிச்சு அந்த பொண்ணு வரா. சைக்கோவும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணை பிடிக்க அவன் கிட்ட வர நேரத்துல ஹீரோவும் லிப்டோட கதவுக்கு முன்னாடி கைய வச்சிடறாரு. லிப்டுக்குள்ள இருந்த ஒரு லேடியும் பயந்தே போயிடுறாங்க. என்ன மன்னிச்சிருங்க உங்களை பயமுறுத்துறதுக்கு, நான் இப்பதான் இங்க குடியேறி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த லேடி பயந்துகிட்டு இருக்காங்க. அந்த லேடி ஹீரோ பார்த்து உங்களுக்கு கேக்குதா, ஒரு பொண்ணோட கதறல் சத்தம் கேக்குதா அப்படின்னு சொல்ல, இல்ல மேம் எனக்கு எதுவுமே கேட்கல அப்படின்றத ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோ அவரோட வீட்டுக்குள்ள போறாரு. அவங்க மனைவியும் குழந்தையும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு அவரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதை பக்கத்துல வைக்கிறாரு. சரி நம்ம இங்கேயே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியர் பாட்டில் ஓபன் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்க இப்போ ஒரு கதறல் சத்தம் கேக்குது. ஒருவேளை போதை அதிகமாயிடுச்சோ அதனாலதான் எனக்கு இப்படி கேக்குதுன்னு சொல்லி அவர் கண்டுக்க மாட்டாரு. ஆனா அந்த சத்தம் திரும்பவும் அவருக்கு கேக்குது. என்னங்க சத்தம் வெளியேந்து கேக்குதேன்னு சொல்லிட்டு அவரோட ஜன்னல்ல பாக்குறாரு. அந்த காட்டுல இருந்து தப்பிச்சு ஓடின அந்த பொண்ணு இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பா. கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா. ஆனா அங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அந்த சைக்கோ அந்த பொண்ணை பார்த்திருப்பான். சுத்தி எடுத்து அந்த பொண்ணை அடிக்கிறத ஹீரோ ஜன்னல்ல இருந்து பாத்துருவாரு. உடனே ஹீரோவும் போலீஸ் கால் பண்ணோன்னு நம்பரை டயல் பண்ணுவாரு. பதட்டத்துல போனை கீழே தவற விட்டுருவாரு. போன் உடஞ்சிரும். அதே இடத்துல அவங்க மனைவியும் தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சன் லைட் ஆன் பண்ணுவாங்க. சைக்கோ கவனிச்சிருவான். ஹீரோ வேகமா போய் ஏண்டி லைட்டை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணுவாரு. என்ன ஆச்சு, குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா, நீங்க குடிச்சிங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு தானே இருப்பீங்க, என்ன ஆச்சு தெளிவா இருக்கீங்களே போது
போது நான் உனக்கு அப்புறம் சொல்றேன், போ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் பொறுமையா ஜன்னல் எட்டி பாக்குறாரு. அந்த சைக்கோ சுத்திய வச்சுட்டு ஹீரோவோட அபார்ட்மெண்ட்லயே பாக்குறான். இர்ரா வர அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஏறான். ஹீரோக்கு பயம் வந்துடுது. வேகமா ஒரு பேட்டை எடுத்துட்டு கதவு கிட்டே வெயிட் பண்றாரு. வாடா வா, உனக்கு இன்னைக்கு என் கையில தான்டா அடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பயத்திலேயே பேட்டோட வாசல்ல நின்னுகிட்டே இருக்கும் போது இப்போ கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு ஆன் ஆகுது. இப்போ யாரோ வெளியே நிக்கிற மாதிரி ஹீரோக்கு தெரியுது. லைட்டா ஒரு கதவு ஓபன் பண்ணி பாக்குறாரு. யாரும் இல்ல. அப்பாடா யாரும் இல்ல, லாக் பண்ண வராரு. அதுக்குள்ள சைக்கோ உள்ள வந்து ஹீரோவை சுத்தியால அடிக்க கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோவோட கனவு தான் இது. இப்ப ஹீரோவும் ஜன்னல் கிட்ட வந்து பாக்குறாரு. அங்க சைக்கோ அங்க வந்து போயிட்டா. அந்த பொண்ணு மட்டும் இருக்கா. அவளும் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து அவளோட போன்ல 112க்கு கால் பண்றா. ரிங்கு போகுது. பார்த்தா சைக்கோ அந்த போனை உடைச்சிட்டு அந்த பொண்ணை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். இத பார்த்த ஹீரோவும் பயந்துகிட்டு அப்படியே சைலண்டா அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க. அடுத்த நாள் காலையில அவங்க மனைவியும் எழுந்து பாக்குறாங்க. ஹீரோ ஜன்னலே ஏதோ பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தா போலீஸ்ங்க செக் பண்ண வந்திருப்பாங்க. அவங்க மனைவிக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். என்னங்க என்ன கீழே நடக்குது, இரு நான் பார்த்துட்டு வரேன்னு போக, இரு எந்த விஷயத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்ல, நீ இதுல எல்லாம் இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லும் போது அவங்க மனைவிக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். என்னங்க இது புது வீட்டுல வந்த உடனே இப்படி சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஹீரோவும் ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி அவங்க மனைவி கிட்ட குழந்தைய கரெக்டா ஸ்கூல் முடிஞ்சோன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நீ கதவை லாக் பண்ணியே வெயி அப்படின்னு சொல்லிட்டு அவரு கீழே இறங்கி போறாரு. இப்ப ஹீரோவும் அவருக்கு ஏதாவது லெட்டர்ஸ் வந்திருக்கான்னு சொல்லி அவரோட கார்ல செக் பண்ணும் போது இப்போ ஒரு பையன் வேகமா ஹீரோவை இடிச்சு தள்ளிட்டு அவரோட போஸ்ட் பாக்ஸ்ல இருந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறான். இதை பார்த்த ஹீரோக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுவாரு. யாரா இவன் இவ்வளவு வேகமா ஓடுறான் அப்படின்னு. இவன் உங்களோட அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கான். இவன் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட பையன். இவங்க இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல வித்து பணமா ஆக்குவான். இவனுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு பணம் தேவைப்படும், அதனாலதான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். நீங்க முதல் தடவை பார்க்கறதுனால பயப்படுறீங்க, போக போக பழகிடுவீங்க சார் அப்படின்னு சொல்லவும் அதே இடத்துல எங்க ஆபீசருங்க எல்லாருமே அந்த இறந்து போன பொண்ணு இருந்த அந்த இடத்த பாக்குறாங்க. அங்க ஒரு சீனியர் ஆபீசர் இருப்பாரு. இங்க ஏதாவது கேமரால யார் உள்ள வந்தாங்கன்னு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க, சார் இங்க ஏதோ எல்லா கேமராவும் ஆஃப்ல தான் இருந்திருக்கு சார், யாருக்கும் தெரியல. சரி இந்த அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கிறவங்க யாராவது வினோதமான நபரை பார்த்தாங்கன்னு கேட்க, சார் நாங்களும் அதை செக் பண்ணோம், ஆனா எல்லாம் அந்த நேரத்தை தூங்கிட்டாங்க, அதனால வந்தது யாருன்னு தெரியலன்னு சொல்றாங்கன்னும் போது ஆபீசர் கொஞ்சம் காண்டாயிருவாரு. இவர் பேசிட்டு இருக்க இந்த விஷயத்த ஹீரோவும் பார்த்துட்டு ஆபீஸ் கிளம்பி போறாரு. இங்க எல்லா ஆபீசரும் சேர்ந்து நடந்த விஷயத்த டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருந்து ஒரு ஆபீசர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லேடி இந்த அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களே கிடையாது, ஆனா இரவுல இந்த சம்பவம் நடந்தது, கேமரா எல்லாத்தையும் நாங்க செக் பண்ணோம், எதுலயும் எந்த ஒரு ஃபுட்டேஜும் மாட்டல, ஆனா வெளியே இருந்து வந்த கேமரால ஏதாவது ஒரு டீட்டெயில் கிடைக்குதான்னு நாங்க செக் பண்றோம் ஆபீசர் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிறதுல ஹையர் ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு. எனக்கு என்னவோ அந்த அபார்ட்மெண்ட்ல தான் கொலகாரா இருப்பான்னு தோணுது, நீங்க ஒருத்தரையும் விடாம எல்லாரையும் என்கொயரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அங்க மெயின் ஆபீசர், சார் நான் அடிச்சு சொல்றேன், அந்த அபார்ட்மெண்ட் அந்த கொலகாரம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஈகோனால சீனியருக்கும் அவரோட ஜூனியருக்கும் கிளாஷ் வருது. டேய் சும்மா உட்காந்து குறை சொல்லாம இந்த கேஸ் எப்படி முடிக்கிறதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வயசானவர் அங்கிருந்து போறாரு. இப்ப ஹீரோ நியூஸ பாத்துக்கிட்டு இருக்காரு. அபார்ட்மெண்ட் கீழே நடந்த அந்த பெண் கொலைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் எல்லாத்துலயும் இந்த கேஸ பத்தியே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. அதே இடத்துல இங்க ஆபீசருங்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த கொஞ்சம் பேரை கூப்பிட்டு நைட்ல ஏதாவது பெண் கத்துன சத்தம் கேட்டதா, அது எத்தனை மணிக்கு கேட்டதுன்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. அப்படியே ஆபீசர் ஒரு பாட்டி கிட்ட கேட்கும் போது, இல்ல சார் நான் தூங்கிட்டேன், அது மட்டும் இல்லாம அபார்ட்மெண்ட்ல நிறைய பூனைங்க இருக்கும், அந்த பூனைங்க கத்துறதெல்லாம் குழந்தைங்க கத்துற மாதிரிதான் இருக்கும், அதனால நான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை சார் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்ல, இன்னொருத்தவங்க நீங்களாம் இதுக்கு எங்களை என்கொயரி பண்றீங்க, என்னெல்லாம் பார்த்தா கொலகார மாதிரியா தெரியுது, நாங்களாம் படிச்சவங்க, நாங்களாம் அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு பேசிட்டே இருக்க ஒரு ஸ்கூல் பொண்ணை பாப்பாரு ஆபீசர். அந்த பொண்ணு கிட்ட கேட்கும் போது அவ என்ன சொல்லுவான்னா, நான் நைட்டு தூங்கிட்டே இருக்கும் போது கரண்ட் போச்சு, அதனால எழுந்தேன் சார், என்ன மணினா ஒரு 2 மணி இருக்கும் அப்படின்றத அந்த பொண்ணு சொல்லுவா. கரண்ட் போச்சா, சரி அதுக்கு அடுத்தது கரண்ட் வந்தது உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னும் போது, என் அம்மா லைட் ஆன் பண்ணாங்க சார் அப்படியா, அதுக்கடுத்து என் மேல தூங்க சொல்லிட்டாங்க, நான் யாரையும் பாக்கலன்னும் போது இப்ப கார் ஓட்டிட்டு அவங்க அம்மா தான் போவாங்க. அவங்க கிட்ட நீங்க யாராவது பாத்தீங்களான்னு கேக்குறதுக்குள்ள அவங்க டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கார் ஓட்டிட்டு போயிடுறாங்க. என்னடா அது அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஒருத்தங்க கூட ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ஆபீசர் கொஞ்சம் கடுப்பாயிருவாங்க. ஆபீசருங்க கிட்ட என்கொயரி பண்றது எல்லாத்தையும் தூரமா வந்து ஹீரோ பாப்பாரு. இப்ப ஹீரோ அவங்க மனைவிக்கு கால் பண்றாரு. குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லவும், இல்லங்க புதுசா வீடு வாங்கியிருக்கோம்ல, அதனால என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பார்ட்டி கொடுக்கணும், அதனால சாப்பிட்ட வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இதுக்கு அடுத்துதான்
நான் போகணும்னு சொல்லவும் அவருக்கு பிபி அதிகமாயிரும். நீ இந்த வேலையை கூட ஒழுங்கா பார்க்க மாட்டியா, குழந்தை ஸ்கூல்ல எவ்வளவு நேரம் தனியா நின்றுட்டு இருப்பானும் போது நான் ஆல்ரெடி டீச்சர் கிட்ட பேசிட்டேங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் போது ஹீரோக்கு ஆல்ரெடி இருக்கிற டென்ஷன்ல அவங்க மனைவிய பயங்கரமா திட்டிடுவாரு. இப்ப அவங்க மனைவியும் குழந்தைய பிக்கப் பண்ணிட்டு பாத்தீங்களா, இப்ப ஹீரோ வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு லேடி வீட்டுல இருந்து வெளியே போவாங்க. யாரு நீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த மனைவியும் இந்த அபார்ட்மெண்ட்ல இவங்களும் ஒரு மெம்பர் தாங்க, ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அந்த ஃபார்மை செக் பண்ணி பார்ப்பாரு. அதுல இந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, எங்களுக்கு இதை பத்தி தெரியாதுன்னு சொல்லி இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற குரூப்பை என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிருப்பாங்க. இதுல எல்லாம் சைன் பண்ண பிறகு இதை போய் போலீஸ் கிட்ட கொடுத்தோம்னா அவங்க சும்மா நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் ஒண்ணு பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோக்கே கடுப்பாயிரும். ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து ஏன் இவங்க இதெல்லாம் பண்றாங்க, நம்ம எதுக்கு போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, அவங்க வேலையை தானே பண்றாங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ பேச, நீங்க வக்கீல் தான், அதுக்குன்னு இந்த விஷயத்துல எல்லாம் வாதாடாதீங்க, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாருமே என்ன செய்யறாங்களோ அதை தான் நம்மளும் செய்யணும், அதனால சைன் பண்ணுங்க அப்படின்னு போது ஹீரோ என்னதுக்கு பண்ண சொல்ற, நீ பண்ண வேண்டியதானே, நான் பண்ணலாம் தான் இருந்தேன், ஆனா இந்த வீட்டு யார் பேரா இருக்கோ அவங்க தான் சைன் பண்ணணுமா, நீங்க தான் பண்ணணும், இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, அந்த பொண்ணை கொலை பண்ணது யாரே நீங்க பார்த்தா நீங்க போய் சொல்லுவீங்களா அப்படின்னு அவங்க மனைவி கேக்குறாங்க. ஹீரோக்கு கொஞ்சம் பதட்டமாயிடுது. இப்ப ஹீரோ ஒன் நைட்டு போலீஸோட வெப்சைட்ல பார்த்த விஷயத்த அவங்களுக்கு மெசேஜா அனுப்பிடலாம், அப்பதான் சொன்னவங்க யாருன்னு அவங்களுக்கும் தெரியாது, கொலைக்காரனையும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி டைப்லாம் பண்ணுவாரு. ஆனா அவருக்கு என்ன தோணிருக்கும்னு தெரியல, அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிருவாரு. இப்ப அடுத்த நாள் காலையில ஆபீசருங்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இருக்கிற காட்டு பக்கத்துல செக் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஆபீசருக்கு அங்க வண்டி போன தடயம் இருக்கும். இப்ப சீனியரை கூப்பிட்டு நாங்க என்கொயரி பண்ணும் போது நியூஸ் பேப்பர் போட வந்தவன் 2 மணிக்கு ஒரு நபர் இந்த அபார்ட்மெண்ட்ல வேகமா ஓடுனா அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா அந்த ஸ்கூல் பொண்ணும் 2 மணிக்கு கரண்ட் போச்சுன்னு சொன்னா. பாடியை செக் பண்ணும் போது 2 மணி நேரம் உயிரோடு இருந்திருக்கா, அதுக்கு அடுத்ததான் இறந்து போயிருக்கான்னு சொன்னாங்க. அந்த பொண்ணோட போன்ல இருந்து தான் 112க்கு கால் வந்தது அப்படின்னு சொல்லவும் சீனியர் ஆபீசர் அந்த பொண்ணு கிட்ட அந்த கால் வந்ததுன்னும் போது, ஆமா சார் கால் வந்தது, ஆனா யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம டக்குன்னு காலை கட் பண்ணிருக்காங்க. சோ இதை வச்சதும் பார்க்கும் போது அந்த பொண்ணை கொலைகார வந்து அட்டாக் பண்ணியிருக்கா, திரும்பவும் அவன் போயிருக்கான், அந்த பொண்ணு உயிரோட இருந்திருக்கா, திரும்பவும் அந்த கொலைகார வந்து அட்டாக் பண்ணியிருக்கா, 2 மணி நேரம் அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா, அந்த நேரத்துல அங்க யாருமே அந்த பொண்ணை காப்பாத்த வரல அப்படின்னு சொல்லவும் இது கேட்ட ஆபீசரும் நல்லவேளை நமக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கே, என்ன சார் சிம்பிளா சொல்றீங்க, அந்த பொண்ணு 2 மணி நேரம் உயிரோட இருந்திருக்கா, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க ஒருத்தங்க கூட அந்த பொண்ணை கவனிக்கல, என்ன சார் மக்கள் இவங்க அப்படின்னு சொல்லி அங்க ஆபீசர் டென்ஷன் ஆயிட்டு அங்க வந்து போகவும் சீனியர், டேய் அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன், என்ன எதுடா கத்துறீங்க, இப்ப ஆபீசர் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே நியூஸ் ஒளிபரப்பாயிட்டு இருக்கும். இத ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பாரு. அவங்க மனைவியும் கொலைகாரம் எவ்வளவு மோசமா இருப்பான், அந்த பொண்ணை அடிச்சுட்டு திரும்ப அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான். ஹீரோட மனைவி பேசிட்டு இருக்க ஹீரோக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிரும், தலையில கை வச்சு உட்கார்ந்துருவாரு. அவங்க மனைவியும் ஏங்க நீ ஏங்க அதுக்கு அப்செட் ஆகுறீங்கன்னும் போது இப்போ ஒரு கால் வரும். அவங்க மனைவி கால் அட்டென்ட் பண்ணுவாங்க, யாருமே பேச மாட்டாங்க. திரும்ப அந்த கால் வரும், ஹீரோக்கு ஒரு பதட்டம் இருக்கும், இந்த வாட்டி நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹலோன்னு பேசுவாரு, யாரும் எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த கொலைகாரன் தான் கால் பண்றான்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு பதட்டம் வந்துடும். இப்ப திரும்பி பாப்பாரு, அவங்க ஒரு டாக் வளர்ப்பாங்க, அந்த டாக் வீட்லயே இருக்காது. ஒருவேளை கொலைகாரன் முதல்ல அந்த டாகை கிட்னாப் பண்ணிட்டான்னு சொல்லி அந்த அபார்ட்மெண்ட் கீழே இறங்கி டாக் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சைக்கோ தூரமா அந்த இவங்களை பாத்துக்கிட்டு இருக்கும். எங்க ஆபீசரும் அவரோட ஜூனியர் கிட்ட இந்த அபார்ட்மெண்ட்ல லேட்டா மொத்தம் 3 நபர்கள் இருக்காங்க, அதுல ஒருத்தர் நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபார்ட்மெண்ட் கிட்ட வரும்போது அங்க செவுத்துல இருந்து ஒரு ஃபார்மா பார்ப்பாங்க. அந்த ஃபார்ம் தான் ஆல்ரெடி ஹீரோ படிச்ச ஃபார்ம். இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மக்கள் நம்மள நம்பவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அபார்ட்மெண்ட்க்கு வருவாரு. அவர் இருக்க மாட்டாரு, அவங்க மனைவி தான் இருப்பாங்க. அவங்க மனைவி கிட்ட உங்க கணவர் பெண் இறந்து போன இந்த நாள்ல எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னு கேட்கும் போது ஒரு 2 மணிக்கு இங்க என் கணவர் வந்திருப்பாங்க, அவர் கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தாரு, நான் அப்ப தூங்கிட்டு இருந்தேன், அதனால எனக்கு கரெக்டா அவர் எந்த டைம் வந்தாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணாரு, உங்க கிட்ட ஏதாவது பேசினாரு அப்படின்னும் போது அவர் என்கிட்ட ஒன்னும் பேசல, ஜன்னலை பார்த்துட்டு இருந்தாருன்னும் போது எது இந்த ஜன்னலான்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் வழியா கீழே பார்ப்பாங்க. சார் இந்த லொகேஷன் பக்காவா இருக்கு அப்படின்னும் போது அப்ப கண்டிப்பா ஹீரோக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு உங்க கணவருக்கு இந்த கொலைய பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சா எனக்கு கால் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவரோட விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க. அப்போ ஹீரோட பொண்ணும் சார் எங்க டாகும் காணாம போயிடுச்சு, அதையும் கண்டுபிடிச்சு தருவீங்களான்னு சொல்லவும் இப்போ அவரு செவத்துல எல்லா இடத்துலயும் நோட்டீஸ் மாதிரி ஒட்டுவாங்க, அந்த நாய் காணாம போயிடுச்சு, அந்த நாயோட ஓனர் சொல்லிட்டு ஹீரோட போன் நம்பரும் மனைவி போன் நம்பரும் எழுதிருக்கும். ஹீரோ ரோட்ல நடந்து போகும்போது அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிருவாரு, ஆல்ரெடி கொலைகாரம் நம்மளதான் தேடிட்டு இருக்கா, இதுல இருக்கிற நம்மளோட போன் நம்பர்லாம் நீ கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவங்க மனைவியை கத்தவும், இல்லைங்க போலீஸ் வந்தாங்க, அப்ப நம்ம பொண்ணுதான் நாய் கண்டுபிடிக்க சொல்லி இப்படி கொடுத்தா அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ்ல இருந்த எல்லா பேப்பரும் கிழிச்சுக்கிட்டே வருவாரு. அப்படி ஹீரோ
நடந்து வந்துட்டே இருக்கும் போது ஒரு நபர் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே வருவாரு. ஹீரோக்கு கொஞ்சம் பதட்டம் வந்துடும். வேகமா ஓடும் போது இப்போ ஒரு ஷோல்டர்ல கைய வைக்கிறாங்க. ஹீரோ பயந்து போயிறாரு. பார்த்தா ஆபீசர் தான். என்ன சார் உங்களுக்கு டாக் கிடைச்சிட்டா அப்படின்னும் போது ஹீரோ அப்படியே சைலண்டா இருக்காரு. சாரி, என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். நான் ஆபீசர். நான் உங்க வீட்டுக்கு இன்னைக்கு போனேன். அந்த கொலைகாரனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னு கேட்க அந்த நபர் அப்படியே ஹீரோவையே பார்த்துக்கிட்டே போற மாதிரி. ஹீரோக்கு இவனா கொலைகாரன், அதனால நம்ம இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு, இல்ல சார் எனக்கு அந்த கொலையை பத்தி ஒன்றும் தெரியாது. அன்னைக்கு நான் நல்லா குடிச்சிட்டு தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீங்க பேசக்கூட வேணாம், லைட்டா கண் அசைச்சா போதும், நான் உஷாராய்க்கிறோம் அப்படின்னும் போது ஹீரோ இல்ல சார் எனக்கு அதெல்லாம் பத்தி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்ல, சரி இந்த நபர் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து காமிக்க இப்போ ஆபீசருக்கு ஒரு கால் வந்துடும். என்னன்னா பெண்ணை கொலை பண்ண கொலைக்காரனை கண்டுபிடிச்சிட்டோம், அவன் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கான்னு சொல்லவும் எல்லாம் வேகமா ஓடி போவாங்க. ஆனா அந்த சைக்கோவும் அந்த இடத்த விட்டு வேகமா ஜம்ப் ஆகி ஓட போலீஸ் எப்படியோ அவனை அடிச்சு புடிச்சிருவாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டு அவன் வேகமா ஓடும் போது இப்ப அவனுக்கு ஒரு கால் வரும். இறந்து போன அந்த பொண்ணு கிட்ட இருந்து அவனுக்கு செம்ம ஷாக்கு. இப்ப அந்த போன் ஆன் பண்றான். ஒரிஜினல் சைக்கோ பின்னாடி திரும்பிப்பா அப்படின்னு சொல்ல அவனை போட்டு மர்டர் பண்ணிடுறாங்க. இப்போ ஆபீசர் எல்லாம் இப்போ சைக்கோன்னு சொல்லி பிடிச்சிட்டு போன அந்த நபரோட வீட்டை செக் பண்றாங்க. அந்த இறந்து போன பொண்ணோட எல்லா போட்டோவும் இருக்கும். அதாவது அந்த பொண்ணும் இவனும் லவ்வரா இருந்தாங்க. அந்த பொண்ணு ரீசெண்டா பிரேக்கப் சொன்னனால இவன் பயங்கரமா சைக்கோத்தனமா அந்த பொண்ணையே கொலை பண்ணிட்டான். இவனோட வீட்டுல எல்லா இடத்துலயும் அந்த பொண்ணோட போட்டோஸும் இருக்கு. இது ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. இப்ப இந்த விஷயம் நியூஸ்ல சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோவும் இப்ப அவங்க சைக்கோன்னு சொல்லி பிடிச்ச அந்த நபரை பாக்குறாங்க. ஆனா ஹீரோ கண்டிப்பா தெரியும் இவன் அந்த சைக்கோ இல்லைன்னு சொல்லிட்டு. அதே இடத்துல எங்க ஆபீசருங்க எல்லாம் அப்ப அந்த கேஸ சால்வ் பண்ணியாச்சு நிம்மதியா இருக்க அங்க இருந்து ஹையர் ஆபீசரும் நீ என்ன நினைக்கிற இந்த சைக்கோ எதுக்கு அந்த பொண்ணை கொலை பண்ணா அப்படின்னு கேட்கவும், சார் அவன் தான் தீவிரமா லவ் பண்ணானே, அந்த பொண்ணு பிரேக்கப் சொன்னனால கோவத்துல அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான். கேஸ் எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருச்சு இல்ல சார். நம்ம உதவி கிடையாது. கொலை பண்ண எவனாவது அவன் வீட்டுல இந்த பொண்ணோட போட்டோ இவ்வளவு ஒட்டி வைப்பானா? இது என்னவோ இவனை யாரோ சைக்கோன்னு காமிக்கிற மாதிரி செட் பண்ண மாதிரி உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாம் யோசிப்பாங்க. இங்க ஹீரோக்கு வெளியே காலிங் பெல் சவுண்டு கேட்கும். ஹீரோவும் யாரான்னு பார்த்தா முன்னாடி ஒரு லிஸ்ட்ல பார்த்தா அந்த லேடி தான். வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிடவும் அந்த லேடி போட்டோ எடுத்து ஹீரோ கிட்ட காமிப்பாங்க. உண்மையை சொல்லு, இவனா அந்த சைக்கோ அப்படின்னு கேட்க ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. யாரு இவன், எதுக்கு என்கிட்ட காமிக்கிறீங்கன்னும் போது அன்னைக்கு நானும் பார்த்த அந்த கொலைகாரனை வா நீயும் நானும் போய் போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம் போது ஹீரோ முடியவே முடியாது, நான் யாரையும் பார்க்கல எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லி கத்துவாரு. எனக்கு தினமும் அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது, எனக்கு பயமா இருக்கு, இப்படியே விட்டா நம்ம எல்லாரையும் கொலை பண்றான், வா போலீஸ் கிட்ட சொல்லலாம்னு சொல்லி ஹீரோ அந்த லேடி இழுப்பாங்க. ஹீரோக்கு கோவம் வந்துடும். எனக்கு அவன் யாருன்னு தெரியாதுன்னு சொல்றேன்ல, எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க, வெளியே போங்கன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு கதவை லாக் பண்ணிடுறாரு. இப்ப அந்த லேடியும் சோகமா லிஃப்ட்ல ஏறாங்க. பார்த்தா அங்க அந்த கொலைகாரம் வரான். அவங்களும் அவங்க ரூம் கிட்ட போறாங்க. அவங்க வந்து போயிடறான். நல்லவேளை அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமோட பாஸ்வேர்டை கிளிக் பண்றாங்க. சைக்கோ வேகமா வந்து அந்த லேடியை அடிச்சிடறான். இப்போ ஹீரோ அந்த லேடியை வெளியே தள்ளி விடும் போது அவங்களோட போன் ஹீரோட வீட்லயே இருக்கும். அதை கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லி ஹீரோ உங்க வீட்டுக்கிட்ட போய் பார்த்தா கதவு ஓப்பனா இருக்கும். எட்டி பார்த்தா அந்த கொலைகாரன் அந்த லேடியை கொலை பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோக்கு தூக்கி வரி போட்டுடுது. அடா பாவி, இவ்வளவு குயிக்காவடா கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டே இருக்கும் போது இப்போ அந்த லேடியோட போன்ல கால் வந்துடும். சைக்கோ பாத்துருவான். ஹீரோ உட்ரா ஜூட்டுன்னு சொல்லிட்டு வேகமா கீழே ஓடி போய் போலீஸ்க்கு கால் பண்ணன்னு போனை எடுக்க சைக்கோ அப்பார்ட்மெண்ட்டை விட்டு கீழே இறங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஹீரோட குடும்பம் நிக்குது. ஹீரோக்கு பதட்டம் வர ஆரம்பிச்சது. போலீஸ் கிட்ட சொன்னா அவன் குடும்பத்தை கொலை பண்ணிடுவான். அதனால சொல்ல வேணாம்னு சொல்லி போனை கட் பண்ண சைக்கோ அங்கன்னு கொஞ்சம் தூரமா நடந்து போறான். இப்போ ஆபீசர் வந்துடுறாங்க. சைக்கோ திரும்பவும் ரிட்டர்ன் நடந்து வரான். ஹீரோ என்ன சொல்லுவாருன்னு கவனிக்கிறான். ஹீரோ நான் தான் சொல்றேன் சார், நான் யாரையும் பாக்கலன்னு, எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு சொல்லி கத்திடுவாரு. ஆபீசரும் சரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அவர் கத்துல அவரோட குழந்தைய அழுக ஆரம்பிச்சிடும். அழுகாதமா அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தைய சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்க இப்ப காணாம போன நாய் அவங்க கிட்ட வந்துரும். சைக்கோ நடந்து போயிருவான். இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சீனியர் எல்லாருக்கும் ட்ரீட் வைக்க அங்க அந்த மெயின் ஆபீசருக்கு மட்டும் இதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா அவருக்கு தெரியும் உண்மையான கொலைகாரன் இன்னும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கான்னு. இப்ப அடுத்த நாள் காலையில இறந்து போன அந்த லேடியை தேடி அவங்க கணவர் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து என் மனைவியை காணோம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் நோட்டீஸ் ஓட்டுவாரு. இந்த விஷயத்த ஹீரோவும் பாத்துருவாரு. ஆனா ஹீரோக்கு பயங்கரமா பயம் வந்துடும். எங்க அவரோட மனைவி இறந்துட்டா அது பண்ணது சைக்கோன்னு சொன்னா தன்னோட குடும்பத்துக்கு ஏதோ ஆயிடும்னு சொல்லிட்டு சரி சார் நான் பார்த்தா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் வேலைக்கு போறாரு. இப்போ
மெயின் ஆபீசரும் அவரோட லேப்டாப்ல அந்த காணாம போன பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் சேவ் ஆயிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணும்போது அவருக்கு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கிடைக்கும். அதுல அந்த அபார்ட்மெண்ட்ல நைட்டு ஒரு கார் வெளியே போயிருக்கு. அது என்ன கார் அப்படின்னு சொல்லி அவரோட ஜூனியரை கேட்குவோம். சார், இந்த வீடியோ இப்போ ரீசெண்டா தான் கிடைச்சது சார். ஆனா இது எதுக்கு, நமக்கு தான் கொலகாரம் யாருன்னு தெரிஞ்சிருச்சே சார், அதனால இந்த வீடியோ நான் யார்கிட்ட சொல்லலைன்னும் போது மெயின் ஆபீசருக்கு செம்ம கோவம் வந்தது. அவனை போட்டு அடியடின்னு அடிச்சு பொழந்துருவாரு. டேய், யாரும் அவனுக்கு சொன்னா இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? இந்த கேஸ் இன்னும் முடியல. நிறைய பெண்கள் அவனால சாகதான் போறாங்க. அதுக்கு முன்னாடி இதை தடுக்கணும். இந்த காரை பத்தி டீட்டெயில கொண்டு வா அப்படின்றத சொல்ல அவரோட ஜூனியரும் அந்த டீட்டெயில கொண்டு வருவான். அந்த கார் ஒரு இடத்துல எரிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு முழுசா செக் பண்ணுவாங்க. அப்பதான் ஜிபிஎஸ் ஒண்ணு அங்க இருக்கும். அது எரியாம இருக்கும். அவன் லாஸ்ட் எங்க வண்டி ஓட்டினா நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம் சொல்லி அந்த டேட்டாவை எடுப்பாங்க. அப்படி அந்த டேட்டாவை எடுக்கும் போது அந்த கார் ஓனரை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். நைட்டு 2 ஆபீசரும் சேர்ந்து அவன் வீட்டுக்குள்ள இருக்கானான்னு செக் பண்ண அந்த வீட்டுக்குள்ள போவாங்க. ஆனா கதவு லைட்டா ஓபன் பண்ணி இருக்கும். ஒரு பேப்பர் மட்டும் தொங்க விட்டு இருக்கும். அங்கதான் ஜூனியரும் நான் எடுக்கிறேன் சார்னு போவான். சீனியரும் வெயிட் பண்ண அவ ஏதோ ட்ராப் வச்சிருக்கலாம், நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அவ வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி கார்ல வெயிட் பண்ணுவாங்க. சொன்ன மாதிரி அந்த சைக்கோ தொப்பி போட்டுட்டு அங்க வருவான். வீட்டோட கதவை பார்ப்பான். அந்த பேப்பரை யாராவது எடுத்திருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவான். அவனை பத்தின எல்லா டேட்டாவும் ஆபீசருங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஜூனியரை அவனை ஃபுல்லா ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்போ மெயின் ஆபீசரும் ஹீரோவை பாக்குறாங்க. அந்த கில்லரோட போட்டோ எடுத்துட்டு போய் நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன், நீ உண்மையா சொன்னா அவனை பிடிக்க உதவியா இருக்கும், ஏன்னா எவிடன்ஸ் இல்லாம அவன் மேல என்னால கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் ஹீரோ இதெல்லாம் பாக்குறாரு. எனக்கு அவனை தெரியாது அந்த வார்த்தையை ரிப்பீட்டடா சொல்ல ஆபீசருக்கு கோவம் வந்துடும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அந்த கொலைகாரனை பார்த்தவன் நீ மட்டும் நினைச்சிட்டு இருக்க, எனக்கு ஆரம்பத்தே தெரியும், நான் கேமரால பார்த்தேன். அந்த கொலைகாரனை அன்னைக்கு பார்த்தவங்க மொத்தம் 3 பேரு. ஒண்ணு நீ, 2வது இப்ப காணாம போன பொண்ணு, 3வது கோலா அந்த மனநல பாதிக்கப்பட்ட பையன். சைக்கோ அந்த லேடி அட்டாக் பண்ணிட்டான். அடுத்தது கோலாவை தான் தொட வருவான். நீ உண்மையை சொன்னா மட்டும்தான் இந்த சைக்கோவா என்னால பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் இப்ப ஹீரோ வேகமா செக்யூரிட்டி கிட்ட கோலா எங்க இருக்கான் அப்படின்னு கேட்க அவனா சார் அவங்கதான் ஏதாவது பேப்பர் பொறுக்கிட்டு இருப்பான், நீங்க போய் பாருங்கன்னு சொல்லும் போது ஹீரோ வேகமா ஓடி போய் அவனை தேடிக்கிட்டு இருக்க. இங்க கோலாவும் எடுத்துட்டு வந்த பேப்பர் எல்லாத்தையும் அங்க இந்த கடைக்காரங்க கிட்ட கொடுத்து காசு வாங்குவான். அப்படி வாங்கும் போது அவங்க கிட்ட ஒரு கொக்கோ கோலா பாட்டிலும் இருக்கும். என்னடா வேணுமா, இந்த கொக்கோ கோலான்னு கொடுக்கவும் அவன் யோசிப்பான், எனக்கு இது வேணாம், என் பாட்டிக்கு அதுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்க ஒரு பியர் பாட்டில வாங்குறான். என்ன பார்த்துட்டே இருக்கணும் போது எல்லாமே குடிப்பீங்களான்னு சொல்லிட்டு மொத்தமா தூக்கிட்டு ஓட ஆரம்பிப்பான். அவன் வேகமா ஓடிட்டே இருக்கும் போது ஹீரோவும் அவனை பார்த்து பிடிச்சிடுறாங்க. டே எனக்கு தெரியும் நீ அந்த கொலைகாரனை பார்த்தேன்னு. போலீஸ் வந்து கேட்பாங்க, அடிச்சு கேட்பாங்க, மிரட்டி கேட்பாங்க, நீ அவனை பார்த்தேன்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்ல கோலம் யோசிப்பான், யாரு அன்னைக்கு நைட்டு தொப்பி போட்டு வந்தானே அவனா அப்படின்னு கேட்க அவன் தான். நீ அவனை பாத்தியான்னு கேட்கும் போது நான் பார்த்தேன், போலீஸ் கேட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், நீயும் அப்படிதான் சொல்லணும் போது தொப்பி போட்டவன் உன் பின்னாடி இருக்கானும் போது ஒரு நபர் ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிப்பாரு. ஆபீசர் வேகமா ஓடி வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே செட்டப் தான். ஹீரோ ஒரு வாயிலே சொல்ல வைக்கதான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப ஆபீசரும் உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சிச்சு சொல்லு, அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்க ஹீரோவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாரு. ஆபீசருக்கோ வந்துடும், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, உன் முன்னாடி ஒரு பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க, அவனை பத்தின விஷயத்த உனக்கு சொல்ல தைரியம் இல்லைல்ல, நீ மட்டும் இப்ப அவனை பத்தி சொல்லலைன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் நிறைய பெண்களை கொலை பண்ணிட்டு தான் இருப்பான், நீ ஒரு கோலை, உனக்கு தைரியமே இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துடும். யாரை பார்த்து தைரியம் இல்லைன்னு சொல்றீங்க, உங்ககிட்ட நான் அவன் யாருன்னு சொல்லுவேன், ஆனா என் குடும்பத்துக்கு ஏதாவது நடந்தா அதுக்கு யார் பொறுப்பு, என் குடும்பத்தை என்னால மட்டும்தான் காப்பாற்ற முடியும், என் குடும்பத்துக்காக நான் எவ்வளவு பொய் வேணா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோ திரும்பி பாக்குறாங்க, கோலா அங்க இல்ல. ஒருவேளை சைக்கோ அவனை ஏதாவது பண்ணிட்டானு சொல்லி தேடி போய் பார்த்தா ஒரு உடைஞ்சு போன பில்டிங்ல கோலா கீழே விழுந்து கிடப்பான். அவன் அந்த சைக்கோ தலையிலேயே அடிச்சிருப்பாங்க. அவன் இன்னும் சாகல, அவனுக்கு மூச்சு இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாங்க. இதை பார்த்த ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஹீரோவும் ஆபீசர் கிட்ட நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அந்த கொலைகாரனை பத்தி. இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம், நீங்க காணாம போன அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அவ இறந்துட்டா. அவளை அந்த அபார்ட்மெண்ட்ல வச்சு அந்த கொலைகாரன் கொலை பண்ணத நான் பார்த்தேன், நான் ஒரு ஐ விட்னஸ் அப்படின்றத ஹீரோ சொல்லுவாரு. இப்ப ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க இருந்து ஹையர் ஆபீசர் முன்னாடி ஹீரோவும் நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி போட்டோவை காமிக்க இவன் தான் அப்படின்றதையும் சொல்லிடுவாங்க. ஓடுங்கடா அவனை தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஆபீஸ் டீமுமே கார் எடுத்துட்டு அவனை தேடி அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஆல்ரெடி சில ஆட்கள் அவனோட வீட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மொத்தமா எல்லாம் உள்ள இறங்க அவன் ஆல்ரெடி இவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு மைக்ரோ ஓவன்ல ஒயின் பாட்டில வச்சிருப்பான். அது வெடிச்சு அப்படியே 4 பக்கம் தெரிக்க அங்க அந்த ஆபீசருங்க எல்லாம்
எல்லாமே அந்த புகைய தாங்காம தீக்காயம் பட்டு எல்லாம் கீழே விழுந்து கிடப்பாங்க. மெயின் ஆபீசர் பாத்துருவாங்க. அவன் ஓடுறாடா புடிங்கடா புடிடான்னு சொல்லிட்டு அவரே கீழே மயக்கம் போட்டு விழுக அவங்க முன்னாடியே அவன் அசால்ட்டா தப்பிச்சு ஓடும். இப்ப ஹீரோவும் ரொம்ப பதட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப ஆபீசருங்க எல்லாருமே அங்க வருவாங்க. அவனை புடிச்சிட்டீங்களா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அவனை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துடும். நான் உன்கிட்ட அப்பவே சொல்லல நீ இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப என் குடும்பத்தை யாரு காப்பாத்துவா உங்களை போய் நம்பன பாருங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல அவர் வெளியே வேகமா ஓடி போக மெயின் ஆபீசரும் கவலைப்படாதீங்க சார் உங்க வீட்டுக்கு வெளியே சில ஆட்கள் காவலுக்கு இருக்காங்கன்னும் போது அவங்க கண்ணில் அசால்ட்டா அவன் மண்ணை தூவிட்டு உள்ள போயிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க டாக்ஸியை குடிச்சிட்டு வேகமா கார்ல போயிட்டு இருக்காரு. அவர் காரை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கருப்பு கலர் காரும் வருது. இதை ஆபீசர் பாத்துறாங்க. ஹீரோவும் அவங்க மனைவிக்கு கால் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே வராத வீட்டோட டோரை லாக் பண்ணிக்கோ என்னாலும் வெளியே வராதுன்னு சொல்றாரு. இங்க ஹீரோவும் டாக்ஸில போயிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு கார் இவரே ஃபாலோ பண்ணிட்டு வருது. கண்டிப்பா இந்த சைக்கோவா தான் இருப்பான்னு சொல்லிட்டு டாக்ஸி ஓட்டவர்கிட்ட காரை தள்ளுங்க நம்மள ஒரு ஆக்சிடென்ட் பண்ணவான்னு சொல்லிட்டு வேற ஒரு பிரிட்ஜ் வழியா இறங்கிடுவாங்க. அந்த கார் டிரைவரும் என்னங்க சார் இந்த வழியா வண்டியை ஓட்டிட்டீங்க இப்ப நான் ரிவர்ஸ் எப்படி எடுப்பேன் அப்படின்னு சொல்லவும் இவர் திரும்பி பாக்குறாரு. நல்ல வேலை அவன் இங்கெல்லாம் அவங்க இருந்து போயிட்டான்னு சொல்லிட்டு சார் என்ன மன்னிச்சிருங்க இப்ப காரை எடுங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ அவங்களுக்கு முன்னாடி அந்த கருப்பு கார் இவங்க இடிக்க வேகமா வருது. டாக்ஸி ஓட்டுறவரோ டேய் நில்றா நில்றா அப்படின்னு சொல்லவும் அவன் வேகமா காரை இடிச்சிடறான். கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. கார் டிரைவர் மயக்கம் போட்டு விழுக ஹீரோ உங்களுக்கு ஒண்ணுல நான் காப்பாத்திடுவேன்னு சொல்லவும் இப்ப அந்த கருப்பு கலர் கார்ல இருந்து தொப்பி போட்ட ஒருத்தன் சுத்தி எடுத்து ஹீரோவை அடிக்க இறங்கி வரான். ஹீரோவும் அவனை தடுக்க அவனை தள்ளிவிட முயற்சி பண்றான். இப்ப அந்த நபரும் ஹீரோ பத்தி அவளை ஏன் காப்பாத்தல அப்படின்னு சொல்லி அழுகுறான். இவர் சைக்கோ கிடையாது இறந்து போன அந்த லேடியோட கணவர். நியூஸ்ல அந்த சைக்கோ பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். அதனால இவர் கோவத்துல ஹீரோவை கொலை பண்ண வந்திருப்பாரு. இப்ப ஹீரோவும் அவரை பார்த்து என்ன மன்னிச்சிருங்க அன்னைக்கு உங்க மனைவியை காப்பாத்தாம போனது ஏன் தப்புதான் அதுக்கு நான் முழு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இப்ப ஆபீசரும் அங்க வராங்க. அவரும் சைக்கோன்னு நினைச்சிட்டு அடிக்க வர ஹீரோ இல்ல இவர் சைக்கோ இல்ல என்ன மன்னிச்சிருங்கன்னு ஹீரோ கேட்க அந்த நபரும் நான் படுற வலி வேதனை உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தை தெரியும் பார் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த சைக்கோ தன்னோட வீட்டுக்கிட்ட போயிடுவான்னு சொல்லி கார் எடுத்துட்டு வேகமா போக இங்க அவங்க மனைவி வீட்டுக்குள்ள இருக்கும் போது காயிங் பெல் சத்தம் கேக்குது. யார் அப்படின்னு கேட்க ஒரு பர்சன் வராங்க. நான் ஆபீசருங்க தான் என்ன உங்க வீட்டுல உங்களை பாதுகாக்கிறதுக்காக வர சொன்னாங்க நான் போது இல்ல சார் நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருக்கீங்களா என் கணவர் யாரையும் உள்ள வர வேணும்னு சொல்லிட்டாங்க போது உங்க வீட்டுக்குள்ள அவங்க உள்ள வந்துடலாம் அது உங்களுக்கு தான் ஆபத்து நீங்க வேணா உங்க கணவர்கிட்ட கால் பண்ணுங்க நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னும் போது அவங்க மனைவியும் சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவருக்கு கால் பண்றாங்க. ஆனா அவர் கார்ல போன விட்டுருவாரு. இப்ப அவங்க மனைவியும் சரி உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்றாங்க. ஏன்னா மேம் உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு கவர் இருக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி அந்த கவரை கொடுக்குறாரு. அந்த கவர் ஓபன் பண்ணி பார்த்தா இங்க வளர்க்குற நாயோட தலை. ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்த உடனே ஒரு நபர் உங்களை வேகமா ஓடி வந்து அந்த ஆபீசரை கொலை பண்ணிட்டு ஹீரோயினைய கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அவங்க பொண்ணை வேகமா உள்ள கூட்டிட்டு வந்து கதவை லாக் பண்றாங்க. அம்மா சொல்றேன் இந்த ரூமுக்குள்ளே வெளியே வராதுன்னு சொல்ல விவரம் தெரியாத அந்த குழந்தையும் என்னாச்சுமா அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. இப்ப அந்த கதவை லாக் பண்றாங்க. அதை சப்போர்ட் கொடுக்க ஒரு டேபிளும் வைக்கிறாங்க. ஆனா சைக்கோ அந்த கதவை உடைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். அதே நேரத்துல எங்க ஹீரோ காரை வேகமா ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு தன்னோட குடும்பத்தை காப்பாத்து. இப்போ சைக்கோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதவை உடைச்சிருவான். இதை பார்த்து அவங்க மனைவியும் அவனை தள்ளி விட்டுட்டு ஓடும் போது அவங்க பொண்ணா அவன் பாத்துருவான். அந்த குழந்தை அவன் கொல்ல வரும்போது அவங்க மனைவி அவனோட காலை பிடிச்சு அவ சின்ன பொண்ணு அவளை விட்டுன்னு சொல்லி கதற அவங்க தலையை பிடிச்சு அவன் இடிச்சு அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணுவான். இப்ப அந்த பொண்ணு வேகமா கீழே இறங்கி ஓடிடுவா. ஹீரோவோட மனைவியும் சுத்தி எடுத்து அவனை அடிச்சுட்டு தள்ளி விட்டுட்டு கீழே அவங்க ஓடி அவங்க குழந்தைய பிடிச்சிட்டு படிக்கட்டு வழியா வேகமா ஓட ஆரம்பிப்பாங்க. கீழே செக்யூரிட்டி இருப்பான். என்னை காப்பாத்துங்கன்னு கத்துவாங்க. பார்த்தா அந்த செக்யூரிட்டியும் அந்த கொலைகாரன் கொலை பண்ணிருப்பான். இப்ப அவங்க வேகமா வெளியே ஓடி போக சைக்கோ சுத்தி எடுத்துட்டு அவங்க கொலை பண்ண துரத்திக்கிட்டே வருவான். இப்ப ஹீரோயினும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கீழே மாட்டிப்பாங்க. சைக்கோ மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வர இப்போ லிப்ட்ல இருந்து 2 பேர் வருவாங்க. யார் ராணி என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க திரும்பி பார்த்தா அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் அங்க இருப்பாங்க. ஏதாவது பண்ணோம்னா வசமா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவன் போக ஹீரோ வேகமா வந்து அவங்க மனைவியும் குழந்தையும் பாத்துருவாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இங்கே இருங்க இதுக்கு ஒரு முடிவை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ காட்டு வழியா நடந்து போயிட்டு இருப்பான்.
இன்னைக்கு அவனுக்கு என் கையால தான் சாவம் சொல்லிட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு காட்டுக்குள்ள நடந்து போக ஜோருன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஹீரோவும் சைக்கோ பார்த்துட்டு எங்கடா இருக்க, என் கண்ணு முன்னாடி வாடா, கத்திக்கிட்டே இருக்க. இப்போ இவங்க 2 பேரும் மாத்தி 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 சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. இப்போ ஹீரோ அங்க இருந்து ஒரு கட்டை எடுத்துட்டு சைக்கோட மண்டையிலே நச்சுன்னு அடிச்சிடுறாங்க. அவன் கீழே விழுந்துடுறான். இதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி அவன் மூஞ்சி மேலேயே குத்துன்னு குத்திட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷனாடான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது சத்தம் கேதுன்னு திரும்பி பார்த்தா மழை பெஞ்சனால அந்த தண்ணி அந்த மலை பகுதியில வேகமா வந்து இவங்க மேல அப்படியே மொத்தமா சரிஞ்சு விழுந்துரும். தண்ணியும் மணலும் மொத்தமா சேர்ந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ இழந்து பாப்பாரு. அந்த சைக்கோ அந்த மலையில எக்கச்சக்கமான சடலத்தை புதைச்சி வச்சிருப்பான். அதெல்லாம் மொத்தமா வெளியே வந்துரும். இதை பார்த்தா ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. அந்த சைக்கோவை போய் பார்த்தா அவன் கீழே விழுந்து கிடப்பான். இவ்வளவு பெரிய நீ கொலை பண்ண, அதுவும் என் வீட்டு முன்னாடியே, நீ எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா, நீ ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து நடந்து போறாரு. இப்ப போலீஸ் அந்த சைக்கோ பிடிச்சிருவாங்க. அவன் இதை பண்றதுக்கான காரணம் என்னன்னா, சின்ன வயசுல அவனோட அப்பா அம்மா அவனை ரொம்பவும் வயலன்ஸா அவன் கிட்ட நடந்துகிட்டாங்க. அவன் சின்ன வயசுல இருந்து டாக்ஸிக்கான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்ததான் இதுக்கான காரணம் அப்படின்றதையும் போலீஸ் சொல்றாங்க. இதெல்லாம் நியூஸ் சேனல்ல போயிட்டு இருக்க. ஹீரோவும் ஆபீசர் கிட்ட சார் அவன் இவ்வளவு பெரிய கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்கும் போது ஆபீசர் நீங்க தான் பசி வந்ததானே சாப்பிடுவீங்க, ஆனா இந்த சைக்கோ அப்படி கிடையாது, அவன் வேணும்னே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அதனால அவரோட பொருட்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க மனைவி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆரம்பத்துல ஹீரோ ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அதுல அவர் ஒழுங்காவே பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனா இப்போ ஹீரோ என்ன பண்ணிருப்பாங்க, அந்த கேஸ திரும்பவும் புதுசா இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த விஷயத்த கேட்டு அவங்க மனைவி சந்தோஷப்படுவாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல வசிக்கிற வேற ஒரு லேடி இந்த அபார்ட்மெண்ட் எவ்வளவு விலையில வித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல ஒரு பொருளைய கிளப்பி விட்டுட்டு போயிருவாங்க. ஹீரோவும் அவங்க மனைவியும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ ஒரு வாட்டி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நிக்கிறாரு. ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி கத்துறாரு. யாராவது ஒருத்தங்க வெளியே வந்து பாக்குறாங்களா, ஆனா ஒருத்தங்களும் வெளியே வந்து பாக்கல. இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிட்டு இந்த படத்தையும் அழகா முடிக்கிறாங்க. சோ எப்படி மக்களே படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.